வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனை பதிவை பார்க்கலாம் வாருங்கள். காலம் கண் போன்றது. காலம் கண் போன்றது. செய்யும் பணியில் ஒருவர் வெற்றி பெற உதவுவது கால மேலாண்மை நுட்பங்களாகும். ஒவ்வொரு திட்டத்தையும் பல கட்டங்களாக பிரித்து கால அட்டவணையின்படி செயலாற்ற வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பிட்ட பணியை நாம் முடிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் பெரிதும் உதவுகிறது. நம்மில் பலர் எந்த செயலினையும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிக்க இயலாமல் திணறுவதையும், எந்த நிகழ்ச்சிக்கும் காலம் தாழ்த்தியே செல்வதையும், பல்வேறு காரியங்களை தொடங்க இயலாமலேயே வருந்துவதையும் பார்க்கலாம். காரணம் கேட்டால், எனக்கு நேரமில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று அழுத்துக் கொள்வார்கள். செயல்களை சரியாக திட்டமிடாததும், தேவையான நேரத்தை சரியாக மதிப்பிடாததும், நன்கு திட்டமிட்ட செயல்களையும் குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி மேற்செலுத்தி செல்லாததுமே இதன் காரணங்கள். எந்த காரியத்தையும் திட்டமிடும் போதே அதற்கு உங்கள் வேகத்திற்கும் ஆற்றலுக்கும் தேவையான காலகட்டத்தை நன்கு மதிப்பிட்டு திட்டமிடுங்கள். செயல் வடிவம் கொடுக்கும் போது உருவாகும் கால பற்றாக்குறை பிரச்சனைகளை இது தவிர்க்கும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் செயலுக்கும் சற்று முன்னதாகவே செல்லுமாறு திட்டமிடுங்கள். அத்தகைய திட்டம் காலம் தாழ்த்தி செல்வதை தவிர்க்க உதவும். எதிர்பாராத காரணங்களால் கால தாமதம் ஏற்படுவதையும் ஈடு செய்யும். பொதுவாக ஒரு வாரம், ஒரு மாதம், ஓராண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஓரளவுக்கு சரியாக நம்மால் திட்டமிட முடியும். எதிர்பாராத நிகழ்வுகளுக்கும் நம் செயல் திட்டத்தில் இடமளிப்பது அவசியம். அது மட்டுமின்றி அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. நாளை செய்ய வேண்டிய காரியங்களை இன்றே நினைவு கூர்ந்து குறித்து கொள்ளுங்கள். உதாரணமாக, நாளை காலை எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், அதற்கடுத்து படிப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே குறிப்பெடுத்து வைத்து கொண்டுதான் நாம் உறங்கச் செல்ல வேண்டும். அவற்றின் முக்கியத்துவத்தையும் ஒட்டி வரிசைப்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும். அது வீடோ, அலுவலகமோ அல்லது வர்த்தக நிறுவனமோ, அங்கு அந்த பட்டியலை எடுத்து சென்று வரிசையாக பணியாற்ற தொடங்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் படிப்பவர்கள் என்றால் முதலில் எந்த வேலையை செய்ய வேண்டும், இரண்டாவது எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரிசைப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. இதில் முக்கியமானது ஒரு விஷயம் என்னவென்றால், கடினமான ஒரு செயலை செய்ய உங்கள் உடலும் உள்ளமும் திறமையோடு பணியாற்றக்கூடிய நேரத்தை தெரிவு செய்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். விடுபட்ட செயல்களை அது காலாவதியானால் அதை ஒதுக்கிவிட வேண்டும். தேவையானது என்றால் மறுநாள் பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் எந்த ஒரு திட்டமும் இவ்வாறு செயல்பட்டால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைவேறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஆக நண்பர்களே, காலம் கண் போன்றது. அந்த காலத்தை மிகச்சரியாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி.